காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளி சீசன் 5 எபிசோடு 35வது எபிசோடு. இன்றைக்கி என்ன ரவுண்டுனா சிடபிள்யூசி ரீயூனியன் ரவுண்ட். இன்றைக்கி என்னென்னா எலிமினேஷன் ரவுண்டு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பேரிங்கிறதால எப்படி இருந்ததுன்னா இவங்க கோமாளிங்களை சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோ வந்து முன்னாடி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரேமில் ஒவ்வொரு நம்பரில் ஒவ்வொரு கோமாளி இருக்காங்க. அந்த நம்பரை செலக்ட் பண்ணி யார் யார் அங்கே இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் தான் டாஸ்க்கு. இதில் எப்படின்னா இந்த 4 பேர் டாப் 5ல் இருக்க 4 பேர் வந்துருந்தாங்க. அதோட ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி நடந்த 5 சீசனுடைய குக்கை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வனிதாவுக்கு சூஸ் பண்ணது 7ஆம் நம்பரில் யாருன்னா சுனிதா. அதுக்கு அடுத்தது சிவாங்கி என்ன சூஸ் பண்ணாங்கன்னா 6ஆம் நம்பரில் இருந்தது புகழ். அதுக்கு அடுத்தது பாபா பாஸ்கர் சார் 2ஆம் நம்பர் சூஸ் பண்ணார். 2ஆம் நம்பரில் வந்து குரேஷி இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது திவ்யாவுக்கு வந்து சரத் வந்தாங்க. இஃபானுக்கு கெமி. அதே மாதிரி விடிவி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமர். பிஜே விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா. அக்ஷய் கமலுக்கு வந்து திரிடியன். அப்புறம் வந்து பிரியங்காவுக்கு வந்து டிஎஸ்கே வந்தார். ஷகிலா மேம்க்கு வந்து தங்கத்துறை வந்தாங்க. ஃபன்னில் கண்டு நல்லாவே போச்சு. பேரிங்கு சூப்பராக அமைஞ்சது. இது பேரிங் முடிஞ்ச உடனே வாழை ப்ரொமோஷனுக்காக மாரி செல்வராஜ் வந்திருந்தார். அது போக திவ்யாவும் அங்கே ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. வந்திருந்தாங்க. இதில் என்னென்னா இந்த படத்துக்காக திவ்யா வந்து பண்ண இது வந்து ரொம்ப அன்பிலீவபுளாக இருந்ததுன்னு சொல்லி மூமெண்டெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இதில் பட்ட கஷ்டம் வந்து எல்லோரும் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக இருக்கும். ஏன்னா நான் இங்கேருந்து அந்த இடத்துல இருந்தால் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலி ரீதியாக அதை சொல்லும் போது இன்னும் நல்லா மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் நல்லா போச்சு. ஃபன்னகட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதில் இன்றைக்கி கெட்டப்பில் எல்லாருமே வந்து வடிவேல் சார் குளிக்கக்கூடிய கெட்டப்பில் வந்ததுனால ஃபன்களை மட்டும் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது அட்வான்டேஜ் டாஸ்க் வச்சாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க்குன்னா வாழை மரத்தை வாழைத்தண்டு தனியாக பிரிக்கணும், வாழைக்காய், வாழைப்பூ இதை தனியாக பிரிக்கிறதா டாஸ்க்கு. இதுவுமே ஃபன்னகட்டும் நல்லாவே போச்சு. இது அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எவ்வளோ அதிகமாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதா டாஸ்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வின் பண்ணது அக்ஷய் கமல் 3 தான் வின் பண்ணாங்க. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.